உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய மகன் பொழிலன் திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னை திராவிடவாதியாகவே கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதே வேளையில் பெருஞ்சித்திரனாருடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் சொல்வதையெல்லாம் தமிழக மக்கள் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைப்பது அவருடைய அறியாமையை தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம காரணம் என்னன்னா, ஆரியத்தை எதிர்ப்பதற்கு திராவிட வரலாற்று பின்னணி இல்லாமல் தமிழ் தேசியத்தால் அதை முறியடிப்பதற்கு தமிழ் தேசியத்திற்கு வலிமை இல்லை என்கிற ஒரு அடிப்படையில் அவர் உரையாற்றி இருப்பது தற்பொழுது சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. பொழிலன் அவர்களை போன்றவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, திராவிடத்தை முன்னிலைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் அவர்கள் தமிழையும் தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் தமிழியலையும் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிழைப்புக்கு திராவிடம் தேவை என்றால் நீங்கள் பிழைத்து கொண்டு போங்கள். அதில் யாரும் நாம் தலையிடுவதில்லை, தடை சொல்வதில்லை. அதற்காக தமிழை இழிவுபடுத்தித்தான் பிழைக்க வேண்டுமே என்றால் அது எப்படிப்பட்ட பிழைப்பு என்பதை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறோம். காரணம் என்னன்னா, பெருஞ்சித்திரனார் அவர்கள் திராவிடம் என்பதற்கு நேர் எதிர் திசையிலே பயணம் செய்தவர். திராவிடம் என்பது ஒரு இனமாகவோ ஒரு கோட்பாடாகவோ அல்லது ஒரு மொழியினுடைய அடிப்படையாகவோ அவர் எடுக்கவே இல்லை. அவர் திராவிடத்தை பற்றி அவர் கூறிய கருத்துக்கள் எல்லாம் இன்றும் இணையதளங்களில் கிடைக்கப்பெறுகின்றன. திராவிடம் என்கிற சொல் கூட வடமொழி சொல்தான் என்பதுதான் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய மிக முக்கியமான அவர் முன்வைத்த ஒரு பேருண்மை. ஒரு தமிழருக்கு தான் தமிழர் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நீங்கள் போய் ஒரு கேரளாவில் போய் அவர்கிட்ட நீங்கள் எப்படி உங்களை மலையாளி என்று சொல்கிறீங்க, இதற்கு ஏதாவது லேபில் டெஸ்ட் எடுப்பீங்களான்னு கேட்டால் அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு தெரியும். இதே கர்நாடகாவில் போயிட்டு பெங்களூரில் போய் நீங்கள் எப்படி உங்களுக்கு கன்னடிகர் என்று சொல்கிறீங்க, ஏதாவது லேபில் டெஸ்ட் பண்ணிங்களான்னு இவங்களாம் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்கும். தெலுங்கானாவில் அல்ல ஆந்திராவில் போயிட்டு நீங்கள் எப்படி உங்களை தெலுங்குன்னு சொல்கிறீங்க, ஏதாவது லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க பதில் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே தமிழர்கிட்ட கேட்கும்போது தமிழர்கள் சிரித்து கொண்டு கடந்து போவது அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை ஏற்றுக்கொள்வது என்கிற அடிப்படையில் தான் இத்தனை காலம் இருந்த காரணத்தினால இவர்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பலனளிக்கக்கூடியதாக போயிடுச்சு. இது ரைட்டு, இதுதான் சரியான பாதை அப்படின்னு நினைச்சிட்டு இவர்களும் பார்த்தீங்கன்னா நடு சாலையில் நின்று கொண்டு நடு மேடைகளில் நின்று கொண்டு உறக்க பொய்யும் பித்தலாட்டமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதான் இதுவரை நடந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரிப்பா, நம்ம கேட்கிறோம், இந்த திராவிடம் என்கிற பெயரில் நீங்கள் திராவிடம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆரியத்தை நீங்கள் இதுவரை வீழ்த்திருக்கீங்கல்ல. கோவில்கள் எல்லாம் இன்னும் சமஸ்கிருதம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு நீங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிற, அந்த அளவுக்கு நீங்கள் ஆரியத்தை வீழ்த்திருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, பார்ப்பனியத்தை பிராமணியத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்வீர்கள், தினமலரை போட்டு கண்டபடி பேசுவீர்கள், அடுத்த 4 நாளில் அதே தினமலரில் போய் விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்படி நீங்கள் ஆரியத்தை ஒழித்திருக்கிறீர்கள், பார்ப்பனிய பிராமணியத்தை ஒழித்திருக்கிறீர்கள் பார்க்கிறோம். என் ராம் அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் முதலமைச்சர் எதுவுமே செய்வதில்லை போன்ற பல புகைப்படங்கள் பார்க்கிறோம். ராஜாஜியினுடைய ஆலோசனை இல்லாமல் பெரியார் ராமசாமி அவர்கள் எதுவுமே செஞ்சதில்லைன்னு பார்க்கிறோம். இப்படி நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆரியத்தை ஒழித்து பார்த்தீங்கன்னா இன்று ஆரியமே தமிழ்நாட்டு மண்ணில் இல்லை, பார்ப்பனியுமே இல்லை, பிராமணியுமே இல்லை, திராவிடம் மட்டும்தான் இருக்கு. இந்த திராவிடம் என்கிற இந்த வலிமையினால் தான் இந்த ஆரியத்தெல்லாம் இப்படிலாம் ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க. பார்த்தீங்களா? இதை விட கொடுமை என்னன்னா, ஹெச் ராஜா என்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த, இவர்கள் மொழியில் பார்ப்பனர், நம்ம பொதுப்படையா உண்மையை சொல்லும் போது பிராமணர் அப்படின்னா, பிராமணர் பெயர் கூட அது பட்ட பெயர் தான். வட வேத ஆரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இவர்கள் மொழியிலே பார்த்தாலும் கூட அவரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது யாரான்னு பார்த்தா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் இந்த திராவிட இயக்கங்களும் தான் அப்படின்னு பார்க்கிறோம். 1999 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களுடைய அவரிடமிருந்து அமைச்சர் பொறுப்புகளை எல்லாம் வாங்கி சொகுசாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு பார்க்கிறோம். திராவிட இயக்கங்களாகத்தான் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். இந்த திராவிட இயக்கங்களினுடைய பின்னணியை வைத்துத்தான் இப்படியெல்லாம் ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் பிராமணியத்தையும் இவர்கள் ஒழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பொழிலன் சொல்றாருன்னு நினைக்கிறோம். நம்ம அவர் சரியாதான் சொல்றாரு அவரு. எனவே அந்த அடிப்படையில் அது சரின்னு நம்ம ஏத்துக்கலாம். அந்த ஆரிய பிராமணிய பார்ப்பனியம் என்ன செய்கிறதோ அதைத்தான் தற்பொழுது திராவிடியம் என்பது தமிழர்களுக்கு மேலாதிக்கம் செய்து கொண்டு தமிழர்களுக்கு கொடுமை அளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் 9 அமைச்சர்களுங்க. தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எத்தனை கோடி பேருனா, இதுல தெலுங்கர்களாக இருக்கக்கூடிய விழுக்காடுன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விழுக்காடு தான் இருக்காங்க. அவர்களுக்கு 9 அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள். மீதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 விழுக்காடு என்னமோ கிட்டத்தட்ட இருக்காங்க பிற மொழி பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
மொத்தமே ரெப்ரசன்டேஷன் குறைவாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆக எப்படி வந்து மிகச் சிறுபான்மை மொழிச்சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு 9 அமைச்சர்களை கொடுக்குறாங்க, ஏராளமான எம்எல்ஏக்களை கொடுக்குறாங்க, மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பொறுப்புகளில் வந்து பார்த்தா இருக்காங்க, அரசு அலுவலகங்களில் இவர்களை இடஒதுக்கீடு மூலமாக பெற்ற வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான அளவு பிறமொழியாளர்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரியத்தை எதிர்ப்பதற்கு வலிமையுள்ள ஒரே ஒரு கோட்பாடு, இனக்கோட்பாடு, வரையறை கோட்பாடு, வரலாற்று பின்னணி கொண்டது திராவிடியம் என்று பொழிலன் சொல்கிறார் என்று நாம் இப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் அப்போ எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னா இப்படித்தான் பூரா திராவிடர்கள் பிறமொழியாளர்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்பில் அமர வைத்து எம்எல்ஏக்களாகி எம்பிக்களாகி ஆக்கி அதே போல அமைச்சர்களாக்கி பொழிலன் போன்றவர்களெல்லாம் இப்படி அவர்களை புகழ்ந்து துதிபாடிக்கொண்டே வாழ்வதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வலிமை என்று பொழிலன் நினைத்தால், பொழிலன் சொல்வது 100க்கு 100 உண்மை. பொழிலனை போன்றவர்களெல்லாம் இப்படி ஆரிய பிராமணிய பார்ப்பனியத்தை எதிர்த்து அதை வீழ்த்துவதற்கு தன்னுடைய பொழிலனுடைய தமிழ் தேசியத்திற்கு வலிமை இல்லை என்று பொழிலன் சொல்கிறார். அதுல நம்ம வந்து நிச்சயமா ஒத்துக்கிறோம், அது பொழிலனுடைய தமிழ் தேசியம். ஆனால் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தற்பொழுது நிகழ்காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று வரை ஆரியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையும் உறுதியும் அதற்கான சரியான சான்று ஆவணங்களும் இருப்பது தமிழில்தான், தமிழ் தேசியத்தில்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை மாற்று கருத்தாக இருப்பதாக நினைத்தால் அது அறியாமையின் வெளிப்பாடாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான ஒரு அறிவுள்ள ஒரு புரிதலாக இருக்காது. பிராமணிய பார்ப்பனிய வட வேத ஆரியத்தில் ஏராளமான மானுடத்திற்கு எதிரான விதிமுறைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதுல அதுவும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்காக அதை சொல்லியே பூச்சாட்டி காட்டி நீங்கள் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. அப்படி ஏமாற்றுவதுதான் திராவிடத்தினுடைய வலிமையாக இருக்கிறது அப்படின்னு பொழிலன் சொன்னார்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ இந்த நீதி கட்சி அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் மூத்ததுமாங்க. நீதி கட்சி வந்து இரண்டாக பிளவுபடுகிறது. ஒரு காலத்துல கலகலத்து போயிருது. 17 ஆண்டுகள் இந்த சென்னை மாகாணத்தினுடைய ஆட்சியில் இருந்த அந்த நீதி கட்சி கலகலத்து போய் அதன் பிறகு ரெண்டாக பிரிகிறது. ரெண்டாக பிரிந்த ஒரு பிரிவுக்கு தான் பெரியார் தலைவராக்குறாங்க. அதன் பிறகு அதைத்தான் இவர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாத்தினார். இப்போ இந்த நீதி கட்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள் எழுதிய இந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு நூல், இதுல வந்து நிறைய சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான இந்த பொழிலன் போன்றவங்களாம் சொல்றாங்க இல்லைன்னா, அதற்கு ஆவணமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுல முதல்ல நீதி கட்சி பற்றி வந்து ஈழத்து சிவானந்தம் அடிகள் எழுதுறாங்க பாருங்க. 1937 அதற்கு முன்னரும் தமிழ்நாட்டில் விடுதலை இயக்கமான காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு எந்த விதமான அரசியல் கட்சிகளும் இருந்ததில்லை. அது வந்து 1937க்கு முன்னாடி ஒரே ஒரு குருக்கள் தான் இருந்தாங்க, அது காங்கிரஸ் கட்சி என்கிற குருக்கள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஐயா. அதனால வேறு எந்த இயக்கமே கிடையாது. ஆனால் நீதி கட்சி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஒரு அமைப்பு இயங்கி வந்தது என்ற போதிலும் அதற்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் உண்டாகவில்லை. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு, ஆனால் அது பொதுமக்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததா அப்படின்னா இல்லை. அந்த அமைப்பில் இருந்த அனைவருமே பெரும் மிட்டா மிராசுகளாகவும் பெருந்தனக்காரர்களாகவுமே இருந்தனர். அப்போ நீதி கட்சியோட ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நடுத்தர வருவாய்க்கு குறைவான ஆட்கள்லாம் கிடையாது. ஒன்லி பெரிய பெரிய ஜமீன்தார்களும் மிட்டா மிராசுதார்களும் பணக்காரர்கள் மட்டுமே இருந்தார்கள். அதனால் அவர்கள் பட்டம் பதவிகளை பெறுவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்து அதிலேயே அமைதி பெற்றனர். அதனால அவங்களுக்கு பட்டம் பதவி பொறுப்பு கிடைச்சினா போதும் அப்படின்னா அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஈழத்து சிவானந்தம் அடிகள் சொன்னாங்க. அடுத்ததாக இதை தவிர அரசியல் கலப்பு சிறிதுமற்ற தன்மான இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதான் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பும் அப்போது தமிழ்நாட்டில் இருந்தது. இதன் நோக்கம் புரோகித மறுப்பு. கோவில் அது வந்து பெரியாருடைய சுயமரியாதை, பெரியார் அதே போல கியாப்பை விஸ்வநாதம் ஐயா அவர்கள் எல்லாம் தொடங்கி நடத்தினதா இந்த சுயமரியாதை இயக்கம். இதன் நோக்கம் புரோகித மறுப்பு, கோயில் வழிபாட்டால் ஏற்படும் காலக்கேடு, பொருள் அழிவு, மனிதருள்ளும் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று கூறிக்கொள்வதால் உண்டாகும் கொடுமைகளும் கெடுதல்களும் என்ற இவைகளை விளக்கி தமிழ்நாட்டில் பேச்சாலும் எழுத்தாலும் பணியாற்றி வந்தது. அவ்வளவுதான், பேசி எழுதிட்டு வந்தாங்க. இந்த அமைப்புக்கும் ஊருக்கு 4-5 பேர் என்ற அளவில் தான் ஆதரவு இருந்து வந்தது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, அதே போல் இந்த பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துக்கு இருந்த
அன்றைய மவுசு. இதுதான் 1937 இருந்துச்சு. அம்பேத்கர் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று பின்னணி வைத்து தான் அவரை பிராமணியத்தையே அவர் எதிர்த்து வீழ்த்தினாரா? இதெல்லாம் சும்மா காமெடி. ஏதோ தமிழ்நாட்டில் வரலாறு தெரியாத ஸ்கூல் பசங்ககிட்ட சொல்கிற மாதிரிலாம் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆக அந்த காலத்தில் நீதி கட்சிக்கு இவ்வளோதான் பவர் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இப்போ என்ன வருது, முதலாக இந்த ஆச்சாரியாரின் சதித்திட்டம் என்று அடுத்ததே சொல்றாரு ஈழத்து சிவானந்தமணிகள். 1937 வரை விடுதலை இயக்கமாக விளங்கி வந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் நோக்கத்துடன் தேர்தலில் நிற்பது என்று முடிவு செய்தது. அதன்படி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்க பெற்றன. தமிழ்நாட்டில் ராசகோபாலாச்சாரியர் அவர்களும் ஏனைய காங்கிரஸ்காரர்களும் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு பெரும்பான்மையான இடங்கள் கிடைத்தன. முதலமைச்சராக திரு ஆச்சாரியார், அதாவது ராஜகோபாலாச்சாரியாரை சொல்றார், அவர்கள் ஆக்கப்பட்டால் அவர் தமது முதல் வேலையாக தமிழ்நாட்டில் உள்ள உயர் பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக்குவதாக கூறி வந்தார்கள். அப்பொழுது நான் கருவூரில் உள்ள ஒரு அன்னக்காவடி மடத்தில் இருந்து வந்தேன். தமிழ் மொழிக்கு என்னாலான தொண்டினை செய்வதுதான் எனது குறிக்கோளாக இருந்தது. தமிழ்நாட்டில் இந்தி மொழி கட்டாய பாடமாக்கப்படும், அதுவே ஆச்சாரியார் அவர்களின் முதற் பணியாக இருக்கிறது என்ற செய்தியை செய்தித்தாள்கள் வாயிலாக அறிந்த நாள் 12/2/1937. திரும்பவும் சொல்றேன், 12/2/1937. தமிழ்நாட்டில் இப்போது சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கு நண்பர்கள் பலர் உங்களை நாடி வாக்குரிமை கேட்க, ஓட் கேட்க வருவார்கள். அப்போது நீங்கள் அவர்களிடம், ஐயா, நீங்கள் உங்கள் மொழியாகிய தமிழை ஆதரிக்க வேண்டும். சட்டமன்றங்களிலும் பிற இடங்களிலும் தமிழ் மொழியிலேயே அலுவல்கள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் இந்தி போன்ற வேற்று மொழிகளை கட்டாய பாடமாக்குதல் கூடாது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இங்கனம் உறுதி கூறுவீர்களானால் எங்களுடைய வாக்குரிமையை பெறலாம் என்று கூறி தமிழ் மொழியும் தமிழ் மக்களும் முன்னேற்றம் அடைய வழியை தேர்ந்தெடுங்கள். இதுவே தமிழ் மக்களாகிய உங்கள் கடமை என்ற ஒரு அறிக்கையை உங்கள் கடமை என்ற தலைப்பில் வெளியிட்டு அதனை தமிழ்நாடு எங்கனும் அனுப்பி வைத்தேன். தனி ஒருவனாக அன்னக்காவடி மடத்தார் அளிக்கும் பிச்சை உணவை உண்டு கொண்டு தமிழுக்காக அயராது பணியாற்றி வந்தேன். திரு ஆச்சாரியார் அவர்கள் பிரதமர் ஆனார். அப்ப மாகாணத்திற்கு பிரதமர் அப்படின்னு தான் சொல்றாங்க, முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க. முன்பு தெரிவித்தபடியே தம்முடைய முதல் வேலையாக தமிழ்நாட்டில் உள்ள 60 உயர்நிலை பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாய பாடமாக்குவதை வெளியிட்டார். இதனை அறிந்த நான் உடனே இந்தி எதிர்ப்பு மறியல் நடத்தியாக வேண்டும் என்ற முடிவுக்கு ஓர் அறிக்கையை கீழே தந்துள்ளபடி எழுதி அதனை எடுத்துக்கொண்டு ஈரோட்டில் உள்ள விடுதலை அலுவலகம் சென்றேன். அதாவது ஈவே ராமசாமி பெரியார் அவருடைய அலுவலகத்திற்கு சென்றேன் அப்படிங்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இது முதல் அறிக்கை ஈழத்து சிவானந்தமணிகள் சொன்னது. தமிழ் பெருமக்களே, இந்தி கட்டாய கல்வியானால் தமிழ் மக்களின் மொழி, கலை, நாகரிகம் முதலியன வளர்ச்சி குன்றி சீர்குலைந்து மறைந்துவிடும் எனவும், அதனால் தமிழ் மக்களின் எதிர்கால முன்னேற்றம் தடைப்படும் எனவும், ஆகவே அந்நிய மொழியாக இந்திய தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களிடம் கட்டாய முறையில் நுழைப்பது சனநாயக ஆட்சியில் உள்ள அதிகார வர்க்கத்தாருக்கு அடாதெனவும், எத்தனையோ நூற்றுக்கணக்கான வேண்டுகோள்களும் கண்டன தீர்மானங்களும் மன்றாட்ட கடிதங்களும் அனுப்பியும் அவை எல்லாவற்றையும் ஒரு சிறிதும் மதியாது இந்தி எதிர்ப்புக்காரர்களை எல்லாம் அறிவிலிகள் என்று வாய்க்கூசாது கூறியதுமின்றி சென்னை பிரதம மந்திரியார் தமக்கு இருக்கும் அதிகார இருமாப்பினால் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் 60 இந்தியை கட்டாய பாடமாக்கும் அறிக்கையை துணிந்து வெளியிட்டு விட்டார். நான் செய்வதை தடுப்பது யார் என்ற ஆணவத்தோடு கூடிய முதல் மந்திரியாரின் இக்கொடுஞ்செயலை பார்த்து கொண்டு தமிழ் குருதி தன் உடம்பில் ஓடும் எந்த தமிழ் மகனும் இனி வாழாவிருத்தல் முடியாது. இனி இந்தி எதிர்ப்புக்காக மாநாடுகள் கூட்டி பேசுவதினாலோ அல்லது தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்புவதினாலோ எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை என்ற முடிவுக்கு தமிழ் தலைவர்களும் எல்லாரும் வந்துவிட்டார்கள். ஆகவே இனி நமது எதிர்ப்பை செயலளவு செய்து காட்டினால் ஒழிய தமிழ் மொழியை பாதுகாக்கவும் தமிழ் மக்களின் அடிமை வாழ்க்கையை ஒழிக்கவும் முடியாது என்று உறுதியாகிவிட்டது. ஆகவே நாம் இறுதியாக செய்து பார்க்கும் அறப்போர் முனையில் தமிழக மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். மேற்படி அறப்போரும் சென்னையில் முதல் மந்திரி இல்லத்தில் உள்ள சட்டசபை வாயிலும் நின்று செயல்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் என்பதும் தமிழ் தலைவர்களின் முடிவான நம்பிக்கையாகும். அறப்போரை இந்தி கற்பிக்கப்படும் பள்ளிக்கூடங்களில் செய்வதனால் அதிக பயன் விளையாதென்றும், எதிர்ப்பின் கிளர்ச்சி அரசாங்கத்தாருக்கு விரைவில் எட்டாதென்றும், அப்படி எட்டினாலும் தமிழ் மக்களை அடியோடு கவிழ்க்க கங்கணம் கட்டி பாடுபடும் சில பத்திரிகைக்காரர்களின் உண்மைக்கு மாறான விளம்பரங்களினால் அரசாங்கத்தார் நேரான உண்மையை அறிய முடியாது போகும் என்றும் தமிழ் தலைவர்கள் கருதுவதால் மேற்படி அறப்போரை சென்னையில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அறப்போருக்கு வருவதாக இதுவரை 200 தொண்டர்களுக்கு மேல் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆனால் மேற்படி தொண்டர்களுள் பெரும்பாலானவர்கள் உண்மையான உணர்ச்சியும் ஆர்வம் இருக்கிறதே ஒழிய அவரிடம் போதிய பொருள் வசதி இல்லாததால் தங்களுடைய உணர்ச்சியை செயலளவில் செய்து காட்ட முடியாத நிலையில் நின்று தவிக்கிறார்கள்.
இத்தீவினையை ஒழித்து தமிழ் மக்களின் மானத்தை காப்பாற்றும் பொறுப்பு இது சமயம் பொருட்செல்வம் மிக்க தமிழ் மக்களிடமும் தமிழர் நலங்கருதி உழைக்கும் சங்கங்களின் தலைவர்களிடமே தங்கியிருக்கிறது. ஆகவே பொருள்வளம் நிறைந்த தமிழ் பெருமக்களும் சங்கங்களின் தலைவர்களும் முன்வந்து தக்க பொருள் தந்து உதவ வேண்டும். அறப்போர் 1/6/1938 துவங்குவதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதால் எல்லா விதமான ஏற்பாடுகளும் 25/5/1938 முடிவாகி தொண்டர்கள் எல்லோரும் 1/6/1938 சென்னையில் இருக்க வேண்டுமாகையால் அன்பர்கள் எல்லோரும் மிக விரைந்து பொருளுதவிகளை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பு: சிறிதளவாவது பொருள் வசதி உள்ள தொண்டர்கள் பிறருடைய உதவியை எதிர்பாராமல் தங்களுடைய சொந்த செயலிலேயே மேற்படி தொண்டை செய்ய முன்வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதோடு அறப்போர் கண்டிப்பாக 1/6/1938 துவங்க வேண்டும் என்பதை தொண்டர்களும் பொருள் உதவும் அன்பர்களும் கவனித்து ஆவண விரைந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஈழத்து சிவானந்தடிகள், அறிவுதய கழகம், 25/4/1938, கருவூர். அங்கே பெரியார் ராமசாமி அவர்களிடம் இந்த அறிக்கையை காட்டி இதனை விடுதலை, குடியரசு ஆகிய இதழ்களில் வெளியிட்டு உதவுமாறு கேட்டுக்கொண்டேன். இந்த அறிக்கையை பார்த்துவிட்டு இது காங்கிரசார் கையாளும் சண்டித்தனம், சத்தியாகிரகம் மறியல் என்பதெல்லாம் வெறும் கேலிக்கூத்து என்று கூறி அந்த அறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டார். பிறகு ஈரோட்டில் உள்ள எமது நண்பர் சண்முக வேலாயுதம் அவரிடம் சென்று நிலைமையை விளக்கி கூறினேன். அதற்கு அந்த அறிக்கையை தம்முடைய செலவில் அச்சிட்டு தருவதாக கூறி அந்த ஊரில் உள்ள ரத்தினா அச்சகத்தில் அச்சடித்து தந்ததோடு அதனை தமிழ்நாடு எங்கனும் அனுப்பும் அஞ்சல் செலவையும் திரு சண்முக வேலாயுதம் அவர்களை ஏற்றுக்கொண்டு பேருதவி புரிந்து நான் மேற்கொண்ட பணிக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்தார்கள். இந்தி எதிர்ப்பு மறியல் 1/6/38 தொடங்கப்பெறும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த போதிலும் தமிழ் மொழியினிடத்து நீங்கா பற்று கொண்டிருந்த தமிழ் வீரர்கள் 120 பேருக்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பாக விருதுநகர், அருப்புக்கோட்டை பகுதிகளிலிருந்து 25/5/38 இருந்தே தங்கள் சொந்த செலவில் சென்னையில் வந்து குழுமத் தொடங்கிவிட்டார்கள். இந்தி எதிர்ப்பு மறியல் குறிப்பிட்டபடி 1/6/38 அன்றே தொடங்கப்பெற்று முதலமைச்சர் இல்லத்தின் முன் நடைபெறுவதாயிற்று. இந்தி எதிர்ப்பு வீரர்களும் நாளுக்கு நாள் அதிக அளவில் வரத் தொடங்கினார்கள். மறியல் தொடங்கிய 3ஆம் நாள், அதாவது 60 பேர் வரை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்ற பின்பு பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் தாமாகவே இந்தி எதிர்ப்பு நிலையத்துக்கு வந்து மறியல் செய்வதற்காக வந்த தொண்டர்களை நோக்கி, இப்படி மறியல் செய்வது காங்கிரசார் மேற்கொள்ளும் பயன்தராத முறையாகவும் சண்டித்தனமாகவும் இதில் நீங்கள் ஈடுபட வேண்டியதில்லை என்ற பழைய பல்லவியை மீண்டும் கூறியதோடு வந்தவர்கள் தங்கள் ஊருக்கு போவதற்கு வழிச்செலவும் தருவதாகவும் கூறினார். அந்த சமயத்தில் நானும் அங்கிருந்த மற்றவர்களும் அவரை அணுகி, ஐயா, இதில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தமிழ் மொழியை காப்பாற்ற செய்யும் ஒரு பேருதவியாகும் என்று கூறவே அவரும் மறுமொழி ஒன்றும் கூறாமல் திரு சி.டி. நாயகம் அவர்கள் இல்லத்திற்கு சென்று விட்டார். பிறகு அங்கு நிலைமையை திரு சி.டி. நாயகம் அவர்கள் விளக்கி கூறவே உண்மையை புரிந்து கொண்டு தானும் இந்திய எதிர்ப்பில் கலந்து கொள்ளும் முறையில் காரியங்களை நடத்த தொடங்கினார் பெரியார் ராமசாமி. அவர்களிடம் செய்தித்தாள்கள் விடுதலை, குடியரசு இருந்ததால் இந்திய எதிர்ப்பை நாடறிய செய்யும் நல்ல வாய்ப்பு கிட்டியிருப்பதாக கருதி பெருமகிழ்வு அடைந்தோம். இந்த நிலையில் இந்திய எதிர்ப்பை தோற்றுவித்த நானும் மற்ற இரு துறவிகளான அருணகிரி அடிகளும் சண்முகானந்த அடிகளும் சிறை சென்று விடவே படிப்படியாக இந்திய எதிர்ப்பு அறப்போரை பெரியார் ராமசாமி அவர்களை ஏற்று நடத்தும் நிலை உருவாகியது. எல்லாம் அவருடைய விருப்பப்படியே நடைபெற்று வந்தன. இதன் விளைவு பிறகு இந்திய எதிர்ப்புக்கு பெரியார் ராமசாமி அவர்கள்தான் முதல்வர் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. இது ஒரு பெரிய பித்தலாட்டமும் கொடுமையும் ஆகும். வரலாற்றுண்மை வாய்ந்ததும் தன்னலமற்றதுமான இந்திய எதிர்ப்பு நிகழ்ச்சி பெரியார் ராமசாமி அவர்களின் தலையீட்டால் கரையான் புற்றெடுக்க பாம்பு குடிகொண்ட கதையாக ஆகிவிட்டது. செயலுக்கு ஒருவனும் அந்த செயலால் புகழ்பெற இன்னொருவனும் என்ற நிலை ஏற்படுவதென்றால் அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டாக்கப்படும் ஒரு மறைக்க முடியாத களங்கமாகும். இதுதான் ஈழத்து சிவானந்தடிகள் மனம் நொந்து தன்னுடைய இந்த நூலில் எழுதியிருக்கக்கூடிய ஒன்று. பெரியார் ராமசாமி அவர்களுக்கும் எனக்கும் இடையே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பெரியார் ராமசாமி அவர்களுக்கும் இந்திய எதிர்ப்புக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக அறிய உதவும். அதாவது, சென்னை மாநில காங்கிரஸ் அமைச்சர்கள் 1939 பதவியிலிருந்து விலகியதும் பெரியார் ராமசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் ஹிந்தி எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஈவே ராமசாமி, இது பெரியார் விட்ட அறிக்கை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததோடு, கட்டாய இந்தி இங்கு நீங்கும் முன்னர் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு பெரியார் ராமசாமி அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? அதாவது கட்டாய இந்திய நீக்கல, அதுக்கு முன்னாடி இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன்னு பெரியார் அறிக்கை விட்டார் தன்னை போல. அதற்கு பெரியார் அளித்த பதில் பார்த்தீங்கன்னா,
நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதுபோல் பயன்படுத்தி கொண்டேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவதை பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பது பற்றியோ கவலை இல்லை. இதுதான் ஈவே ராமசாமி பெரியார் திருவாய் மலர்ந்து அருளியது. இதனை அறிந்த நான் உடனே ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதில் பெரியார் ராமசாமி அவர்களுக்கு இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை நிறுத்த உரிமை கிடையாது என்றும் காங்கிரஸ் அமைச்சர்கள் இடைக்கால ஏற்பாடாக பதவியிலிருந்து விலகினாலும் அவர்களால் புகுத்தப்பட்ட கட்டாய இந்தி நீக்கப்படவில்லை, அதனால் இந்தி எதிர்ப்பு மறியல் தொடர்ந்து கவர்னர் மாளிகை முன் நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தேன். அந்த அறிக்கை த ஹிந்து மெயில் ஆகிய இதழ்களில் 4/1/1939 வெளிவந்ததை அப்படியே இங்கு தருகிறேன். அந்த 2 அறிக்கையும் அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்காரு ஈழத்து சிவானந்தம் அடிகள். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அறிக்கையை கண்ணுற்ற கவர்னர் அவர்கள் செட்டி நாட்டரசர் உயர் திரு முத்தையா அவர்களை அழைத்து என்னுடைய மாளிகை முன் இந்தி எதிர்ப்பு மறியல் நடத்த இருப்பதாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, இதனை தாங்கள் எப்படியாவது தடுத்தாக வேண்டும், நான் தில்லிக்கு சென்று கட்டாய இந்தி நீக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை தருகிறேன் என்று கூறவே செட்டி நாட்டரசர் என்னையும் சண்முகானந்த அடிகளையும் அடையாறில் உள்ள தம்முடைய மாளிகைக்கு அழைத்து கவர்னர் அளித்துள்ள உறுதிமொழியை கூறினார்கள். கவர்னர் மாளிகை முன் மறியல் செய்ய போவதாக பெண்கள் சார்பில் அறிக்கை வெளியிட்டிருந்த டாக்டர் தர்மாம்பாள் அவர்களிடமும் இது பற்றி கலந்து பேசினோம். அவர்களும் சரி, நிலைமை இதுவானால் சிறிது நாட்களுக்கு மறியல் நிறுத்தித்தான் பார்ப்போமே என்று கூறினார்கள். இதன்படி மறியல் நிறுத்தப்பட்டது. மறியல் என்ற சில நாட்களுக்கெல்லாம் கவர்னர் அவர்களின் தலையீட்டால் கட்டாய இந்தி நீக்கப்பட்டு விரும்புபவர்கள் மட்டும் படிக்கலாம் என்று தில்லி அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நல்ல செய்தியை வரவேற்று கவர்னர் அவர்களை பாராட்டியதோடு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்குதல் வேண்டும் என்றும் ஒரு தந்தி வாயிலாக கேட்டுக்கொண்டேன். ஈழத்து சிவானந்த அடிகளும் செய்த வேலை. எனவே இதுகாரம் கூறியது கொண்டு பெரியார் ராமசாமி அவர்களுக்கும் இந்தி எதிர்ப்புக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இதனை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இன்று இந்தியை எதிர்ப்பவர்களிடமும் உண்மையான மொழி பற்றி இல்லை என்பதை எடுத்துக்காட்டவும், குரு எவ்வழி சீடர்களும் அவ்வழிதான் என்பதை பொதுமக்கள் உணர்வுமான ஒரு நல்ல வாய்ப்பினை உண்டாக்கவுமே ஆகும். ஆக 1944ஆம் ஆண்டு திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பாக இவர்கள் சொல்லக்கூடிய திராவிட வரலாற்று வலிமை என்பது உருவாவதற்கு முன்பாக 1938 இத்தனை கூத்துகளை இந்த திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் ராமசாமி அவர்கள் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் தான் பொழிலன் சொல்லக்கூடிய அந்த வலிமை என்றால் தமிழ் தேசத்திற்கு என்ன வலிமை இருக்கிறது? எந்தவித அரசியல் கலப்புமற்று ஈழத்து சிவானந்தம் அடிகள், சரவணானந்த அடிகள் போன்ற தமிழ் துறவிகள் அன்னச்சத்திரத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்கள்தான். அவர்களுடைய வலிமையால் தான் அவர்களுக்கு பின்னணியில் இருந்தது, அவர்களுடைய முதுகெலும்பில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இருந்தது தமிழும் தமிழர்கள் மீதான அந்த வலிமையும் தமிழர்கள் மீதான அந்த மதிப்பும் மரியாதையும் தானே தவிர இந்த திராவிட இயக்கங்களுடைய போலி முகப்பூச்சு, லிப்ஸ்டிக்னுடைய வண்ணப்பூச்சுகள் என்கிற அந்த வலிமை கிடையாது பொழிலன் ஐயா அவர்களே. எனவே தமிழருடைய அந்த உணர்வோடு தான் பெருஞ்சித்தனாரும் இருந்தார்கள், ஈழத்து சிவானந்தம் அடிகள் போன்றவர்களும் இருந்தார்கள். எனவே இவர்களுடைய முதுகெலும்பில் ஊறியிருந்தது தமிழ்தான். இந்த தமிழ் மக்களினுடைய ஒரு தேசியம்தான் தமிழ் தேசியம். எனவே தமிழ் தேசியம் என்றால் அது நம்ம தனித்ததில் நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று சொல் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இளம்பூரனார் சொல்லியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் 5 நாடுகளிலும் ஈழமோடு சேர்த்து 6 நாடுகளும் எல்லாம் சேர்த்து தமிழ் பேசக்கூடிய நாடுகளாக தமிழ்நாடு என்றுதான் அழைக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். நாடு என்றாலும் தேசியம் என்றாலும் வேற இல்லைன்னு குழந்தைக்கு கூட தெரியும். எனவே தேயம் என்றாலும் தேசியம் என்றாலும் அது பார்த்தீங்கன்னா நாடு என்பதை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு என்றுதான் பெயரே தவிர திராவிட நாடு என்று பெயர் இல்லை திரு பொழிலன் அவர்களே. அதே போல பொழிலனை போல இன்னமும் பார்த்தீங்கன்னா திராவிட பித்தில் திராவிட மயக்கத்தில் ஊறி திளைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு இலக்கல்ல. ஆனால் அவர்களை பார்த்து தவறாக நம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தவே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்ததாக மெய்யியல் இறையியல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆரியத்தை வீழ்த்த வேண்டுமே என்றால் இந்த ஹிந்திய எதிர்ப்பு திணிப்பு அப்படிங்கிறது திராவிடத்திற்கும் இதற்கு தொடர்பில்லை என்பதற்காக நம்ம சொல்லப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆரியத்தினுடைய இந்த வட வேத ஆரியம் என்பது இங்கே அவர்கள் ஊடுருவுவது எப்படி பார்த்தீங்கன்னா கோவில்களுக்குள்ளாகத்தான் ஊடுருவினார்கள். இந்த கோவில்களுக்குள் இவர்கள் ஊடுருவுவது எப்படி ஊடுருவினாங்கன்னா, இந்த தெலுங்கு விஜயநகர மன்னர்கள் வந்த காலத்திற்கு பிறகுதான் இந்த பிராமணியம் என்பதை இங்கே கோயில்களுக்கு ஊடுருவிச்சு. அதற்கு முன்பாக களப்பிரர்கள் காலத்தில் சற்று மெதுவாக தொடங்கி முழு வீச்சாக பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கர்கள்
விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் தான் முழுக்க முழுக்க பிராமணியம் இங்கே நுழைந்தது. மனுஸ்மிருதியும் அவர்கள் இங்கே நுழைத்தார்கள். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த பொட்டு கட்டுதல் என்கிற இந்த மானுடத்திற்கு விரோதமான வழக்கம் தெலுங்கர்களினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கம்தான் அவர்கள் இங்கே கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. எனவே இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததெல்லாம் இந்த திராவிடம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய போற்றக்கூடிய தெலுங்கு விஜயநகர மன்னர்களாலும் அரசர்களாலும் தான் கொண்டு வரப்பட்டது. அவர்களெல்லாம் எதிர்த்து இன்றும் கூட பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தை இப்பொழுது பொழிலன் போன்றவர்களெல்லாம் அந்த திராவிட நிழலில் அமர்ந்து கொண்டு இங்கே கல்லையும் சாணியையும் தமிழ் தேசியத்தின் மீது வீசி கொண்டிருக்கும் போதெல்லாம் அதையும் சகித்துக்கொண்டு பதில் சொல்லிக்கொண்டு என்று எதிர்வினையாற்றக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய இந்த தமிழ் தேசிய உணர்வு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களுக்குள்ளாகட்டும் நீங்கள் இந்த வேத ஆரிய பிராமணிய பார்ப்பனியம் என்கிற பெயரில் வந்தாலும் கூட அதை முறியடிப்பதற்கு தமிழருடைய மெய்யியலால் மட்டும்தான் முடியுமே தவிர நீங்கள் வேறு எவற்றாலுமே முடியாது. திராவிடம் என்கிற இந்த நாத்திகவாதத்தை வைத்துக்கொண்டோ அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாத்திகம் என்கிற பெயரில் இரட்டை வேடம் இட்டுக்கொண்டோ செய்வதாலெல்லாம் ஆரியத்தை நீங்கள் ஒருபோதும் வீழ்த்த முடியாது. தமிழருடைய இறையியல் மெய்யியலால் தான் வீழ்த்த முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு ராமலிங்க வள்ளல் பெருமகனார். சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற சாதி மத குலம் கோத்திரம் ஆச்சாரம் வருணம் என்ற வேறுபாடு இல்லாத தமிழருடைய இயல்பான வாழ்வியல் முறையை சொன்னது. சித்தர்களைப் போல நீங்கள் பார்த்தீங்கன்னா வட வேத ஆரியத்தை எதிர்த்ததும் யாரும் கிடையாது, வீழ்த்தியதும் யாரும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஆரியத்தை வடவேத பிராமணியத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக திராவிடத்திற்கு இங்கே சிவப்பு கம்பளம் விரித்து தமிழர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்றால் அது தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய அந்த அடிநாதத்தின் காரணமாக தன் மரபணுவிலேயே ஊறிப்போன காரணத்தினால்தான் திராவிடமே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பிழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்பொழுது தமிழ் என்கிற கடலில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய படகுதான் திராவிடம். இப்பொழுது அதை என்ன நினைத்து கொண்டு விட்டதான் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதை நினைத்ததாம். என்னால் தான் இத்தனை இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை, போகிற இடங்களெல்லாம் மலர் தூவி வரவேற்கிறார்களே, இதற்கு நான் தான் காரணம் என்று கழுதை நினைத்ததை போல நீங்கள் கடல் மீது மிதந்து கொண்டு பிழைப்பு நடத்துகிற திராவிடம் கடலையே நான் தான் வாழ வைக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ, இயேசு கிறிஸ்துவையே நான் தான் பார்த்தீங்கன்னா புகழ் பெறச்சுகிறேன் என்ற கழுதை எப்படி நினைக்குமோ அப்படித்தான் திராவிடம் என்பது இருக்குது. இதை ஒரு வலிமை என்று சொல்கிறார் பொழியன் சொல்கிறார் என்றால் அந்த திராவிட பித்திலிருந்து அவர் தெளிவு பெறட்டும் என்று எல்லாம் வல்ல தமிழை நாம் வேண்டிக் கொள்வோம். இது எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறோம். எனக்கு காணொலி நிறைய நீண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தமிழ் இல்லாமல் ஆரியத்தை எந்த திராவிடத்திலும் வீழ்த்த முடியாது. இன்று திராவிடர்கள் திராவிட இயக்கங்கள் ஆரிய பிராமணிய பார்ப்பனியத்தை எதிர்த்து எது பேசினாலும் அவர்கள் எடுத்து கையாள்வது தமிழ் மொழியைத்தான், தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களைத்தான், தமிழ் மொழியினுடைய பக்தி இலக்கியங்களைத்தான், தமிழ் மொழியினுடைய வள்ளலாரைத்தான், தமிழ் மொழியினுடைய திருக்குறளைத்தான், தமிழ் மொழியினுடைய ஔவையாரைத்தான் அவர்கள் எடுத்து கையாளவே முடியும். ஆரியத்தை எதிர்த்து போர் புரியவே முடியும். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான பின்னணி மொழியும் இல்லாத திராவிடம், எந்த விதமான இனக்கோட்பாடும் இல்லாத திராவிடம், எந்த விதமான பக்தி இலக்கியங்களும் இல்லாத, எந்த விதமான அறிவு இலக்கியங்களும் இல்லாத ஒரு கற்பனையான கோட்பாடு என்பதுதான் திராவிடம் என்பது ஒரு பெருங்காய டப்பான்னு கூட சொல்ல முடியாது. அது கூட பெருங்காயம் இருந்திருக்க வேண்டும். இது எந்த டப்பாவுமே இல்லை. எனவே ஒரு உருவமே இல்லாத, அப்படி ஒன்று இல்லவே இல்லாத கற்பனையான ஒரு திராவிடத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய வரலாற்று பின்னணியில் தான் தமிழ் தேசியம் ஆரியத்தை வீழ்த்த முடியும் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே திராவிட பித்தினுடைய உச்சபட்ச நிலைதான். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.